ஹாய் கைஸ். இன்னைக்கு எஸ்கே ருக்மிணி வசன் நடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏஆர் முருகதாஸ் படம் தியேட்டர்ல மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கே டாக்டர் படத்துக்கு அப்புறம் எஸ்கே வந்து தன்னோட அந்த ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கும் அதிகப்படுத்திட்டே வராரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துலையுமே வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்சஸுமே வந்து அதாச்சும் ஆல்ரெடி வந்து தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. அந்த வகையில் இந்த படத்துல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வித்யுத் ஜமாலுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. 2வது இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மிணி வசந்த். இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் கன்னட ஃபிலிம் சப்த சாகரது எல்லோ அப்படிங்கிற ஒரு படத்தில நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில இந்த படத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஸ்கோப் என்னதான் சின்னதா இருந்தாலும், அவங்களோட அந்த ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே ஃபுல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்க. இத தாண்டி இந்த படத்தோட வில்லன் வித்யுத் ஜமால், அவரோட அந்த பாடி பில்டிங்கையும், அவரோட அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படிங்கிறதையும் படத்தில எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் சீன் பை சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவருமே. இத தாண்டி டான்சிங் ரோஸ், பிஜு மேனன் யாருமே வந்து சும்மா வந்தாங்க, போனாங்க அப்படின்னு இல்லாம கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு ரைட்டிங் கண்டிப்பா இருந்துச்சு. பொதுவாவே ஒரு கமர்ஷியல் படம், அதில ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறப்ப அவர் ஆட்டோமேட்டிக்காவே ஃபைட் பண்ணுவாரு அப்படின்ட்டு மேம்போக்கா இல்லாம, அந்த ஹீரோக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி. அதனால தான் அவர் வந்து இப்படி பிஹேவ் பண்றாரு. அதனால தான் ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு படத்தில. பட் அது இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும். படத்தில ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் உள்ள அந்த லவ் போர்ஷன் தான் வந்து படத்தோட கதை நகர்வுக்கு வந்து ஒரு பேஸ் லைன் அப்டின்னே சொல்லலாம். கண்டிப்பா ருக்மிணி வசந்தா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அந்த சீன்ஸ்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சீன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த டிப்பிக்கல் தமிழ் சினிமா டெம்ப்ளேட்ன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இப்ப ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் எதார்த்தமா ஒரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்தோனே அவருக்கு வந்து புடிச்சு போயிருது ஹீரோயின. திருப்பி 2, 3 இடத்துல அகைன் தற்செயலா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு யூசுவலான லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. அத இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன். இந்த படத்துல எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்வென்சஸ் இருக்கு. ஒரு சிலது கொஞ்சம் யூசுவலா ஃபீல் ஆனாலும், ஒரு சில ஆக்ஷன் சீக்வென்சஸ் அப்படிங்கிறது, அதோட கோரியோகிராஃபியா இருக்கட்டும், ஏன் அந்த ஃபைட் நடக்குது அங்க, ஹீரோ எதனால இந்த அளவுக்கு ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அணி பிஜிஎம்ல பார்க்குறப்ப இன்னும் சூப்பராவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்ட்டு நான் பார்க்குறது, படத்துல நெறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்துச்சு. நெறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அதுவும் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாத்தனம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன்ல வந்து ஒரு எர்த்குவேக் வந்துரும். அந்த பில்டிங்ல உள்ள எல்லாரும் சிவகார்த்திகேயன் உட்பட வேகமா வந்து வெளில வந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி "என்னண்ணா எர்த்குவேக் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்ட்டு. அப்புறம் டக்குனு வந்து எல்லாரும் வந்து சிவகார்த்திகேயன பார்த்து சிரிக்கிற மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும் அதிலேயே. ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டைரக்டர் வந்து அங்கேருந்து ஓகே இது எல்லாருக்கும் ஃபோன் வந்து சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. டக்குனு வந்து எல்லாம் ஃபோன வந்து காதுலேருந்து எடுத்துட்டு என்ன சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் டக்குனு அத்தன பேரும் சிவகார்த்திகேயன பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த்குவேக் வந்து எல்லாம் ஓடி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே ஒரு பதட்ட சூழ்நிலையில இருப்பாங்க. பட் அந்த இடம் வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருந்துச்சு அந்த மேக்கிங். பட் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் பேசக்கூடிய டயலாக்கா இருக்கட்டும், அப்புறம் ருக்மிணி வசந்த் வந்து அவங்க பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும், அது வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல்லேருந்து கொஞ்சம் நேச்சுரல் ஆக்கிருது அந்த சீன. பட் சொல்றேன். ஸோ ஒரு சில இடத்துல அந்த ஸ்டேஜிங் அப்படிங்கிறது மெயின் ஹீரோ லீடு அவங்கள தவிர மத்த அவங்க பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. ஸோ மொத்தத்தில இது வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ நீங்க இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ், அந்த இன்ட்ரோ சாங் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நார்மலா அந்த படத்த பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். தேங்க்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.